தேற்றரவாளன் கருணையினால் தேடரும் பொருளாம் இறைவனை காண ஆவல் கொண்ட காரணத்தால் தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன். தேற்றரவாளன் கருணையினால். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்கள் மனங்கள் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார்.
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவர்களிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம்மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. நம்பிக்கையோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 45 முதல் 52 வரை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பதை நம் வாழ்வாக மாற்றுவதற்கு அவர் நம் அனைவரையும் அழைத்து இருக்கின்றார். ஆகவே அதற்காக நாம் அவர் மீது உறுதியான நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை நம் வாழ்வாக மாற்ற முடியும். துணிவோடு இருப்பது, அவர்தான் என்று உணர்ந்து கொள்வது, அவர் நமக்காக அனைத்தையும் செய்து முடிக்கின்றார் என்று உணர்ந்து கொள்வதாக நம்மால் இருக்க முடியும். அஞ்சாமல் இருப்பது. ஆகவே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதான் முதல் வாசகத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய ஆவியாரை பெற்றிருக்க வேண்டும். எப்பொழுது நம்ம ஆண்டவர் இயேசுவுடைய தூய ஆவியாரை பெற்று இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் அவரோடு இணைந்து இருக்கின்றோம். நாம் அவரோடு இணைந்து இருக்கின்றோம் என்றால் அவருடைய அன்பில் இணைந்து இருக்கின்றோம். அந்த அன்பு யாராக இருக்கிறார் என்றால் அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதான் தெளிவாக முதல் வாசகத்தில் கூறியிருக்கிறார்கள், ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்று. ஆகவே அன்போடு இணைந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய இறை மகன் என்று உணர்ந்து கொள்ள முடியும். நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது பதிலோரே பாடலில் கூறியிருப்பது போல முகங்குப்புற விழுந்து அவருக்கு தாழ்ந்து நாம் அவரை பணிவோம். அதே நேரத்தில் அவருக்கு நாம் ஊழியம் செய்வோம். இது செய்வதற்கு தான் நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே இன்னும் தெளிவாக புரிவதற்கு ஒரு புனிதருடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த புனிதருடைய பெயர் புனித பெனமோன்ட் ரேமோந்த். அவர் ஒரு டொமினிக்கன் சபையை சேர்ந்த ஒரு குருவானவர். அவருடைய 40வது வயசுல தான் அவர் சேர்கின்றார். அவர் குருவானவராக மாறுகின்றார். அவருடைய 70ஆம் வயதில் அவர் ஒரு அரசருக்கு ஞான தந்தையாக இருக்கின்றார். அரசருக்கு ஆன்மீக தந்தையாக இருக்கின்றார். அந்த அரசருடைய பேர் என்ன? ஜேம்ஸ். அவருடைய பேர் ஜேம்ஸ். ஆரகான் இடத்திற்கு அவர் அரசராக இருக்கின்றார். மர்ஜோக்கா என்றும் ஒரு தீவில் அவர் இருக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த புனிதர் அவருக்கு ஒரு ஆன்மீக தந்தையாக இருக்கின்றார். ஆகவே அந்த அரசர் ஒரு தவறு செய்து வந்தார். என்ன தவறு என்றால் கள்ள தொடர்பு வைத்திருந்தார். அப்பொழுது இந்த 70 வயசு கூறிய அந்த புனிதர் கைத்தடியோடு போகின்றார். சொல்கின்றார், நீர் செய்வது தவறு, மனம் மாறி ஆண்டவரிடம் மீண்டும் வாருங்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அந்த அரசர் அது ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இல்லை, என்னால் முடியாது அவ்வாறாக அந்த அரசர் கூறுகின்றார். அப்ப மீண்டும் அவர் கூறுகின்றார், அவ்வாறாக முடியவில்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள், நான் இந்த தீவை விட்டு நான் வெளியேறி விடுகின்றேன். ஏனென்றால் நான் இங்கு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவரவில்லை என்றால் அந்த பாவத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஆகவே என்னை விட்டு விடுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுதும் அந்த அரசர் அதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆணை பிறப்பிக்கின்றார். அதாவது எந்த ஒரு படகோட்டியோ கப்பல் ஓட்டியோ அவரை இந்த தீவிலிருந்து எடுத்து அவர் பிற நாடுகோ பிறர் நகரத்துக்கோ செல்லும்படி இவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது என்று ஒரு ஆணையையும் அந்த அரசர் பிறப்பிக்கின்றார். அப்பொழுது துணிவோடு சொன்ன அவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் இறைமகன் மீட்பர் என்று உணர்ந்த அந்த புனிதர், அஞ்சாமல் இருக்கின்ற அந்த புனிதர் அனைத்தையும் விட்டு அவர் போகின்றார். கடல் ஓரமாக செல்கின்றார். அவருடைய அங்கியை எடுக்கின்றார். அந்த அங்கியை எடுத்து கடல் மீது விரிக்கின்றார். விரித்து விட்டு அவருடைய கைத்தடியை ஒரு கப்பற்பாய் மரமாக மாற்றுகின்றார். ஒரு பெரிய ஒரு சிலுவை அடையாளத்தை அவர் வரைகின்றார். வரைந்து முடிந்தவுடனே அந்த அங்கியின் மேல் அவர் நிற்கின்றார். அந்த தீவை விட்டு வெளியேறுகின்றார். எங்க சென்றார் என்றார், பார்சிலோனா நகரத்துக்கு அவர் செல்கின்றார். ஒரு நாள் நேரத்துக்குள்ள அவர் அந்த நகரத்தை சென்று விட்டார். வெறும் ஒரு அங்கி துணியும் அவருடைய கைத்தடியும் வைத்து விட்டு ஆண்டவருடைய அற்புதத்தின் வழியாக
ஏறக்குறைய 260 கிலோமீட்டர் இருக்கிற அந்த தொலைவை அவர் ஒரு நாளில் ஒரு துணியில் கடக்கின்றார். அதை பார்த்து அந்த அரசர் பயப்படுகின்றார், மனம் மாறுகின்றார். ஆண்டவர் துணிவோடு இருக்க நம் அனைவரையும் அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறைமகன், மீட்பர் என்று உணர நம்மளை அழைக்கின்றார். அஞ்சாமல் இருக்க நம்மளை அழைக்கின்றார். அவரை உணரவில்லை என்றால் குழப்பமாக தான் இருக்கும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தான் இருக்கும். அதற்கு தான் அவர் தூய ஆவியாரை கொடுத்திருக்கின்றார். இந்த தூய ஆவியாரோடு இணையும் பொழுது அவரோடு இணைந்திருப்போம். அப்போ ஆண்டவர் எது செய்தாலும் நம்மளுடைய நல்லதற்கு தான் செய்வார். ஆண்டவர் எது செய்தாலும் நாம் கேள்வி கேட்காமல் ஆண்டவர் செய்வது என்னுடைய நல்லதற்கு தான் செய்து அவருடைய மகத்துவத்தை நாம் மாட்சிப்படுத்துவோம். அதோடு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்வில் மகிழ்ந்துதான் இருப்போம். இந்த சீடர்கள் மாதிரி நாம் பயப்படாமல், ஆண்டவர் வரும்போது ஆண்டவரே வந்து விட்டார் என்று மகிழ்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். அதற்கு துணிவோடு இருக்க வேண்டும், அஞ்சாமல் இருக்க வேண்டும், ஆண்டவரை தெரிய வேண்டும், அதற்கு தூய ஆவியாரை பெற்றிருக்க வேண்டும். இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட போகின்றோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையாய் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினில் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆற்றலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.